புதுச்சேரியில் காலாப்பட்டு அருகே உள்ள அம்மன் கோவிலில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காதர் வழங்கிட கேட்கலாம். காதர், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. புதுச்சேரி ஈசிஆர் சாலை உள்ள காலாப்பட்டு பெரிய காலாப்பட்டு பகுதியில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ செங்கேனி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் ஆக்கிரமிப்புகள் பலரால் ஆக்கிரமிப்பட்டுள்ளன. இதனை உடனடியாக அகற்ற வேண்டும். அப்பகுதியில் பஞ்சாயத்து சார்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதன்படி ஆக்கிரமிப்புகள் உடனடியாக அகற்ற வேண்டும் என கடந்த 2023 ஜூலை மாதம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இந்த தீர்ப்பை வழங்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரியிடம் மனு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த இந்து சமய அறநிலைத்துறை இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி புதுச்சேரி சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் காலாப்பட்டு பகுதியில் 4 கிராம மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டவர் சுமார் 2 மணி நேரமாக மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தினர். ஆனால் அதிகாரிகள் வராமல் கலைந்து செல்ல போவதில்லை என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தொடர் மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தாசில்தார் செந்தில்குமாருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த தாசில்தார் செந்தில்குமார் மறியல் போராட்டங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் காரணமாக அப்பகுதி பரபரப்பு காணப்பட்டது. மேலும் கிழக்கு கடற்கரை சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து வந்தன. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி காதர்.